வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் 28 கேள்வி எதிர்ச்சொல் தொடர்பான கேள்விகள் 2024 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வி, ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ சோர்வு, ஆப்ஷன் பி தெளிவு, ஆப்ஷன் சி விலகு, ஆப்ஷன் டி அறிவு. ஐயம்னா என்ன? ஐயம்னா டவுட், கரெக்டுங்களா? அப்போ டவுட்டுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அப்போ ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் தெளிவு ஆகும். ரெண்டாவது கேள்வி, ஊக்கம் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? தெளிவு, சோர்வு, விலகு, பொய்மை. ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் சோர்வு. அடுத்து மூணாவது கொஸ்டின், எதிர்ச்சொல் எழுதுக. எளிது, ஆப்ஷன் ஏ அரிது, ஆப்ஷன் பி பெரிது, ஆப்ஷன் சி கொடிது, ஆப்ஷன் டி பழையது. எளிதுனா என்ன? ஒரு வேலையை சிம்பிளாக செய்கிறது, அப்போ டஃப் ஆக்குறது. அப்போ எளிதுனா என்ன வரணும்? அரிதுன்னு வரணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ நிறைந்த, ஆப்ஷன் பி தோன்றிய, ஆப்ஷன் சி மறைந்த, ஆப்ஷன் டி குறைந்த. உதித்த சூரியன், மறைந்த சூரியன். கரெக்டா? அப்போ உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னவா வரணும்? மறைந்த தான் வரணும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக இருக்கணும். அடுத்த கொஸ்டின், சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ இரவலர் புரவலர், ஆப்ஷன் பி எளிது ஏற்றல். இது தப்பு. ஏன்? எளிதுனா என்ன வரணும்? அரிதுன்னு வரணும். கரெக்டுங்களா? அடுத்து ஆப்ஷன் சி ஈதல் உறவினர். ஈதல்னா என்ன? கொடுத்தல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வாங்குதல்னு வரணும், இல்லை பெறுதல்னு வரணும். அடுத்து ஆப்ஷன் டி அந்நியர் அரிது. இதுவும் தப்பு. அப்போ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஆப்ஷன் ஏ இரவலர் புரவலர். அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. அணுகு, தெளிவு, சோர்வு, பொய்மை, விலகு. அணுகுனா என்ன? அந்த கடைசி எழுத்தை வச்சு சொல்லிடலாம். அணுகு விலகு. அணுகுனா அருகே செல்றது, விலகி செல்றது. சரிங்களா? அணுகு விலகு. அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? காய், ஆப்ஷன் ஏ முறி, ஆப்ஷன் பி தாறு, ஆப்ஷன் சி கனி, ஆப்ஷன் டி வடலி. காய் கனின்னு சொல்லுவோமா? அப்போ காய்ங்கிறது அது ஒரு நிலை, அப்போ அது பழமாகிறது கனி நிலை. அப்போ காய்க்கு ஆப்போசிட் கனி. அடுத்த கொஸ்டின், எளிது. எளிதுனா என்ன? அரிதுன்னு வரணும். கரெக்டுங்களா? ஆப்ஷன் ஏ சிறிது தப்பு, ஆப்ஷன் பி பெரிது தப்பு, ஆப்ஷன் சி அரிது கரெக்டு, ஆப்ஷன் டி வரிது, அதுவும் தவறு. அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. நீக்குதல். நீக்குதல்னா என்ன? ஒரு இப்போ எப்படி சொல்ல, நம்ம உடம்புல இருந்து நம்ம நகத்தை வெட்டி நீக்க போகிறோம். அப்போது அதை என்ன பண்ண போகிறோம்? ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு எதிர்ச்சொல் சேர்த்தல்னு வரலாம். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ போக்குதல் தப்பு, ஆப்ஷன் பி தள்ளுதல் தப்பு, ஆப்ஷன் சி அழித்தல் தப்பு, ஆப்ஷன் டி சேர்த்தல் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. படுகர். எதிர்ச்சொல்லை எழுதுக. ஆப்ஷன் ஏ மேடு, ஆப்ஷன் பி பொம்மல், ஆப்ஷன் சி பள்ளம், ஆப்ஷன் டி தங்கி. படுகர் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் மேடுன்னு வரணும். அடுத்த கொஸ்டின், இரவலர் என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் தருக. இப்போ தான் இது சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இரவலர்னா என்னென்னு வரணும்? புறவலர்னு வரணும். ஆப்ஷன் ஏ உறவினர் தப்பு, ஆப்ஷன் பி நண்பர் தப்பு, ஆப்ஷன் சி பகைவர் தப்பு, ஆப்ஷன் டி புறவலர் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. தளர்வு, சோர்வு, உயர்வு, தெளிவு. ஊக்கம் ஆப்போசிட் வேர்டு என்ன? சோர்வு. எப்போவுமே டயர்டாக இருக்கிறது. அடுத்து எதிர்ச்சொல்லை பொறுத்துக. இடது பக்கம் அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. ஐயம்னா என்ன? அதுக்கு ஆப்போசிட் தெளிவு. அப்போ பிக்கு 1 வரணும். சரிங்களா? அடுத்து ஊக்கம். ஊக்கம்னா என்ன? சோர்வு வரணும். அப்போ 1 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. இப்போ தான் பார்த்தோம். நீக்குதல்னா என்ன? நகத்தை வெட்டி நீக்கிறது, அப்போ நகத்தை சேர்க்கிறது. நீக்குதலுக்கு என்ன வரணும்? சேர்த்தல் வரணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், ஊக்கம். 3வது தடவை பார்க்குறோம். ஊக்கம்னா என்ன? எதிர்ச்சொல் சோர்வா. கரெக்டு தானா? அடுத்த கொஸ்டின், இளமை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? முதுமை, புதுமை, தனிமை, இனிமை. இளமைனா யங் ஸ்டேஜ், அப்போ ஓல்டு ஸ்டேஜ் முதுமை வரணும். கரெக்டுங்களா? இளமை, முதுமை. அடுத்த கேள்வி, எதிர்ச்சொல் எழுதுக. ஈதல். ஈதல்னா என்ன? கொடுத்தல். அப்போ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு எதிர்ச்சொல் என்னவா இருக்கணும்? வாங்குதல் இருக்கணும். வாங்குதல் எப்படி சொல்லலாம்? ஏற்றல்னு சொல்லலாமா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஏற்றல். ஆப்ஷன் ஏ இறங்குதல் தப்பு, ஆப்ஷன் சி வாய்த்தல் தப்பு, ஆப்ஷன் டி சேருதல் தப்பு. அடுத்த கொஸ்டின்,
எதிர்ச்சொல் எழுதுக. இரவலர். 4வது தடவை இந்த கொஸ்டின் பார்க்குறோம். இரவலர்னா என்னென்னு வரணும்? புரவலர்னு வரணும். ஆப்ஷன் டி கரெக்டு. அடுத்த கொஸ்டின், இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. இரவு பகல் கரெக்டு. அகலாது போகாது, தன்மை வெம்மை, விருப்பு வெறுப்பு. அகலாதுன்னா என்ன அர்த்தம்? அகலாதுன்னா போகாது. ரெண்டுமே அதாவது இது ரெண்டுமே ஒரே மீனிங் தரக்கூடிய வார்த்தைகள், சரிங்களா? அகலாது, என்னை விட்டு இந்த புத்தகம் அகலாது, என்னை விட்டு இந்த புத்தகம் போகாது. அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் கொண்ட இருவேறு வார்த்தைகள். அப்போ அது எதிர்ச்சொல் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? அழிவு, துன்பம், சுறுசுறுப்பு, சோகம். சோம்பல், சோம்பல்னா எப்போவுமே சோம்பி இருக்காத அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல படுத்து கிடக்காத, சுறுசுறுப்பாக எதிர்த்து வேலை பாருன்னு சொல்லுவோமா? அப்போ சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? சுறுசுறுப்பு. அடுத்த கேள்வி, உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். 2வது தடவை பார்க்குறோன்னு நினைக்கிறேன். உதித்த சூரியன், மறைந்த சூரியன். அப்போ ஆப்ஷன் சி கரெக்டுங்களா? அடுத்த கொஸ்டின், அணுகு. இதுவும் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். அணுகுனா என்ன? அணுகுனா கிட்டப்போ, அப்போ விலகிப்போ. நெருங்கிச்செல், விலகிச்செல். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? விலகு. அடுத்த கொஸ்டின், அருகுற என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? அருகில், தொலைவில், அண்மையில், தொன்மையில். அருகுறன்னா பக்கத்தில், அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன வரணும்? தொலைவில்னு வரணும். அடுத்த கொஸ்டின், சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? அமைதி, அன்பு, கோபம், கருணை. இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏ, பி, டி 3 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரிலேட்டடாக இருக்குது. எது வித்தியாசமாக இருக்குது? கோபம் மட்டும் வித்தியாசமாக இருக்குது. அப்போ சாந்தம்னா அமைதியாக இருக்கிறது, அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் கோபமாக மட்டும்தான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின், பீடு என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. சிறப்பு, செறிந்து, இழிவு, இன்பம். பீடுனா சிறப்புன்னு அர்த்தம், அப்போ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு இழிவுன்னு தான் வரணும், சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்த கொஸ்டின், சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் எது? மகளிர், சிறுமி, பெண், தோழி. சிறுவன்னா என்னென்னு வரணும்? சிறுமின்னு வரணும். ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்த கொஸ்டின், தோழி எதிர்பாலினம் குறிக்கும் சொல் எது? நண்பன், மாணவன், தோழன், அரசன். தோழிக்கு எதிர்பாலினம் வந்து தோழன். ஆப்ஷன் சி கரெக்டு. அடுத்த கொஸ்டின், எதிர்ச்சொல்லை கண்டறிக. மேலவர். ஆப்ஷன் ஏ மேலானவர், ஆப்ஷன் பி எளியர், ஆப்ஷன் சி கீழவர், ஆப்ஷன் டி வறியர். மேலவர்னா என்ன வரணும்? கீழவர்னு வரணும். மேலே கீழே. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டு. ஸோ இதோட இந்த டெஸ்ட் முடியுது. அடுத்த டெஸ்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.